எதிரிகளை அதிகமாக்கிட்டாரு காவல்துறை உள்ள. அப்ப இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பழி வாங்கணும். இப்ப ஸ்டாலின் திமுக எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் அண்ணா திமுக ஜெயலலிதா இருக்கும்போது மிகப்பெரிய விஷயங்கள் தான் பண்ணார். 120 கிலோமீட்டர்ல ஃபாஸ்டா ஏர்போர்ட்ல இருந்து கார்கள் உடனே இவர் அலர்ட் ஆகி என்ன பண்றாரு, பேரிகேடை போட்டு அந்த காரை ஸ்பாட் ஸ்டாப் பண்ண அப்படிங்கிற வேகமா வந்த உடனே பேரிகேடை பார்த்தோன்னே அப்படியே தள்ளி போய் கார் நிற்கிது. அனைத்து இந்திய அண்ணா திமுக தென் சென்னை மாவட்ட செயலாளர் இப்பவும் இருக்காரு. ஜெயலலிதா அப்ப சீஃப் மினிஸ்டர். சார் நீங்க 120 மைல் ஸ்பீட்ல வந்துருக்கீங்க, நான் அப்படிதான் வருவேன், என்ன செய்யற கேச போடுவேன். நீ யாரியா? நான் தான் எஸ்பி பொன்மாணிக்க. என்ன யாருன்னு தெரியுமா? தொலைச்சு வருவோம். அப்படியா சார், நீங்க கிளம்புங்க சார். விட்டாரு. மறுநாள் காலையில் 6 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அனைத்து இந்திய அண்ணா திமுக தென் சென்னை மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து அவர் நீக்குகிறோம். இப்ப இந்த விஷயத்த உங்க சேனல்ல தான் நான் முத சொல்றேன், வேற எங்கேயுமே சொல்ல. எடுத்துட்டு தான் லுங்கியை கட்டிட்டு அப்படியே நடந்து போறாரு, யாருமே கண்டுக்கல. அப்படியே போன உடனே அந்த குவார்டர்ஸ்க்கு போய் கதவை தட்டுறாரு. அந்த எஸ்ஐ கதவை திறக்கணும். அவன் வீட்டுல யூனிஃபார்ம் இல்லை. வந்த உடனே அவனால அடையாளம் பண்ண முடியும். ஆனா இவருக்கு ஒரே அடையாளம், அந்த மீஸ் அப்படி மேல அந்த இதுல பார்த்த உடனே அவன் என்ன பண்றான், அவனுக்கு சந்தேகம் வரல. என்னையா வேணும், உள்ள போய் ரூம்களை செக் பண்றாரு. ஒரு ரூமை மட்டும் பூட்டி இருக்கு. வள்ளுவ மலைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர், முன்னாள் காவல்துறை அதிகாரி மற்றும் வழக்கறிஞர் ஐயா வரதராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் சிலை கடத்தல் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்து வெளிப்படையா பேசக்கூடிய நபர். ஊடகங்களுமே ரொம்பவுமே டேரிங்கா நிறைய பேட்டிகள்லாம் கொடுப்பார். ஸோ அவர் இப்ப விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காரா? அவருக்கு சட்ட நடவடிக்கைகள் பாய இருக்கு, அதனுடைய பின்னணி என்ன? எப்பவுமே சுப்ரீம் கோர்ட் இப்ப வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. ஒரு புகார்னு வந்தா எஃப்ஐஆர் பண்ணணும், விசாரிக்கணும். விசாரணையின் முடிவில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த வழக்கை தொடரணும், இல்லைன்னா அந்த வழக்கை முடிச்சு வைக்கணும். அந்த அடிப்படையில தான் லலித் குமாரி ஜட்ஜ்மெண்ட்னு பேர் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல. இப்போ நிறைய வழக்குகளில் கம்ப்ளைண்ட் வந்தாலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு புகார் வந்திருக்கு. காதர் பாட்சான்னு ஒரு டிஎஸ்பி, ரிட்டையர்ட் டிஎஸ்பி, அவரை இவர் கைது செய்தார் பொன்மாணிக்கவேல். அந்த சிலை கடத்தல் இதில் ஒரு சிலை வயக்காட்டுக்கு உள்ளே புதைக்கப்பட்டிருந்தது. அதை இவர் கண்டுபிடிச்சி எடுக்கும்போது அதில் காதர் பாட்சாவுக்கும் பங்கேற்கிற மாதிரி செய்தி வந்தது. அதனால் காதர் பாட்சா மேலே எஃப்ஐஆர் போட்டு அவரை கைது செய்தார். அதனால் பாதிக்கப்பட்ட காதர் பாட்சா இவர் மேலே பல புகார்கள் கொடுத்தார், உயர்நீதிமன்றத்தில் கொடுத்தார். அப்போ உயர்நீதிமன்றம் சொன்னாங்க, 2 பேரும் மாறி மாறி கொடுக்குறாங்க, சிபிஐ விசாரிங்க, என்ன உண்மைன்னு கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆரில் சிலை கடத்தினதா இவருக்கு மேலே செக்ஷன் போடலை, சிலை கடத்தினதுக்கு உடந்தையாக இருந்ததாகவும் போடல. அந்த ஆவணங்கள் இது சம்பந்தமாக சில செக்ஷன்களை போட்டிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லாருக்குமே தமிழ்நாட்டுக்கே தெரியும், அவர் வந்ததுக்கப்புறம் தான் சிலை கடத்தலே சிலை கடத்தல் பிரிவே ரொம்ப வேகமாச்சு. நான் காவல்துறையில் இருந்ததுனால சொல்கிறேன், சிலை கடத்தல் பிரிவுங்கிறது டம்மி போஸ்ட்டு. அங்கே யாரும் எப்படி கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, வயசானவங்க, நோயாளிகளாக இருக்கிற அதிகாரிகள், ரெஸ்ட்டை விரும்பணுங்கிறவங்க, அவங்க சிலை கடத்தல் பிரிவை கேட்டுவாங்க. இன்னும் சில பேர் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள், அவங்கள தூக்கி போடுறது சிலை அங்கே போடுவாங்க. நிறைய பேர் ஓப்பனாகவே இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எல்லாம், சார் உடம்பு சரியில்லை, கிட்னி பிரச்சனை, டயாலிசிஸ் இருக்கேன், அங்கே கொஞ்சம் ஒர்க்கு கம்மி, எனக்கு அங்கே போடுங்க அப்படின்னு தான் போட்டாங்க. ஸோ இவர் அங்கே போட்டது ஜெயலலிதா அவங்க தான் போட்டாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு இவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ஒரு டைமில் என்னாச்சு, உயர் அதிகாரிகள்லாம் அவர் மேலே நிறைய போய் கம்ப்ளைண்ட் பண்ணார். பொன்மாணிக்கவேல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களுக்கு நண்பர் அவர், ஆனால் காவல்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவர் பெரும்பாலானவங்களுக்கு எதிரி. ஏன் எதிரின்னா, நைட்டு பூரம் தூங்க விட மாட்டார், 24 மணி நேரமும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கணும்னு சொல்லுவார். அதனால் போலீஸ் கீழ்மட்ட அதிகாரிகள்லாம் அவர் திட்டுவாங்க, ஆனால் பொதுமக்கள்லாம் பாராட்டுவாங்க. ஏன் பாராட்டுவாங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் குறைதி இருக்கும் நாள்னு வச்ச ஒரே அதிகாரி காவல்துறையிலே வரலாம். எம்ஜிஆர் இருக்கும்போது ஒவ்வொரு அதிகாரியும் டெய்லி 1 மணி நேரம் பொதுமக்களை பார்த்து குறைதி இருக்கும் இது வாங்கணும்னே போட்டார். 12 to 1 பார்த்தீங்கன்னா, இல்லை 12:30 to 1:30 பார்த்தீங்கன்னா, சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி அங்கே கூட பப்ளிக் பார்ப்பாங்க. அந்த சிஸ்டமே இப்போ போச்சு. ஆனால் இவர் தான் அந்த சிஸ்டத்தை எவரி செவ்வாய்க்கிழமை
சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கும்போது நானே நேரில் பார்த்துருக்கேன். எவரி செவ்வாய்க்கிழமை பப்ளிக் குறைதி இருக்கும் நாள்னு வச்சுருவார். காலையில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கே குழந்தைகளை தூக்கிட்டு பஸ் இவங்களை இது பண்ணிக்கிட்டு பெண்கள் ஆண்கள் இவங்கெல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. நூற்றுக்கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நாள் வந்துட்டா அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் எஸ்பி ஆஃபீஸை சுற்றி டிஃபன் கடைங்க டெம்பரவரியாக அந்த ஒரு நாளைக்கு இந்த சின்ன ஸ்நாக் இந்த கடைகள்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அத்தனை பேர் வருவாங்க. ஸோ காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அது முடிக்கிறது எப்போ முடிப்பாரு தெரியுமா? காலையில் 5:30 6 மணிக்கு தான் முடியும். அது வரைக்கும் காவலர் துறையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அத்தனை இன்ஸ்பெக்டருங்களும் அங்கே உட்காந்துருக்கணும். வெறுத்து போயிடுவாங்க. அவங்கெல்லாம் திட்டுவாங்க. ஆனால் மக்கள் வந்து வாழ்த்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதை உருவாக்கி எதிரிகளை அதிகமாக்கிட்டாரு காவல்துறை உள்ள. அப்போ இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர பழி வாங்கணும். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இது உண்மையிலே நடந்த விஷயம். அவருக்கு மேலதிகாரி, அவர் ஐபிஎஸ், அவர் அந்த அதிகாரிகளுக்கு வீடு கட்டுறாங்க. ஒரு அரசாங்க நிலத்தை கண்டுபிடிச்சி அந்த அதிகாரி வெறும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு மட்டும் அதில் அலாட் பண்ணணும்னு கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி அந்த அதிகாரியும் ஃபோன் பண்ணி ஐஏஎஸ்க்கெல்லாம் அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுங்க. சார் உங்களுக்கு ஒரு பிளாட் எடுத்துக்கோங்க. ஏழைகளுக்கு கொடுக்கல. அரசாங்கம் இதை வந்து ஏழைகளுக்கு தானே கொடுக்கணும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க, வருமானம் வருது. அவங்களுக்கு போய் வீடுங்கிறது வந்து தேவையில்லை. நாட்டில் இப்போ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவனுக்கு அங்கே நிறைய வீடை கட்டி கொடுக்கணும். ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? அந்த உயரதிகாரி, இவருக்கு மேலே இருக்கிற உயரதிகாரி அங்கே பூரா பிளாட்டை வாங்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் மணப்பாக்கம்ங்கிற இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தாலும் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ். இதை வந்து அரசாங்கத்தில் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் வாங்கி கொடுத்தவர் இவருக்கு மேலே இருக்கிற அதிகாரி. அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை. அப்படி வாங்கும்போது அந்த அதிகாரிக்கு மட்டும் 2 கிரவுண்டாக கொஞ்சம் அதிகம் இடத்த பண்ணிக்கிட்டார். அந்த அதிகாரியுடைய வீட்டிலேருந்து ரோட்டுக்கு போகிற பாதை வந்து பிரைவேட் ஆளுங்க லேண்ட். அது அந்த பாதையை நிறைய பிரைவேட் ஆளுங்கள் எல்லாம் மிரட்டி வாங்கினாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இது எங்கள் மூதாதையார் சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அப்போ அந்த உயரதிகாரி என்ன பண்ணார்? அந்த ஆளை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்க சொல்லி நந்தம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவரை போட்டு அடித்தாங்க அந்த லேண்ட் ஓனரை. அவர் லேண்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் இதை தாங்காமல் மறுநாள் சூசைட் பண்ணிக்கிட்டார். தற்கொலை பண்ணவர் ஒரு லெட்டரையும் எழுதி வச்சுட்டார். என்னுடைய தற்கொலைக்கு காரணம் அந்த அதிகாரி தான். அவர் பேரையே போட்டு என்னை அடித்து துன்புறுத்தினாங்க. இவர் காலையில் தற்கொலைன்னு ஒரு கேஷுவலாக அவர் எஸ்பி எங்க நேரம் அங்கே போகிறாரு. நேரம் போனோன்னா கடிதத்தை பார்க்குறாரு. தனக்கு மேலே இருக்கும் அதிகாரி அவர் மேலே குற்றம் சாட்டிட்டு தற்கொலைக்கு காரணம் அவன் சொல்கிறான். அந்த கடிதத்தை அவர் எடுத்துட்டு இன்ஸ்பெக்டரை மேலதிகாரியை கைது பண்ணுன்னு சொன்னார். அப்போ இன்ஸ்பெக்டர் ஓடியே போயிட்டார். என்ன அவரை எப்படி கைது பண்ண? அப்போ கையில் வச்சோன்னா பெரிய பஞ்சாயத்து நடந்தது காவல்துறையில். அவர் டிஜிபிகிட்ட சொல்லி டிஜிபி கெஞ்சிறாரு இவர்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துரு. லெட்டருக்கு அவர் முடியவே முடியாது. ஒரு நிலம் உரிமையாளர் நிலத்தை கொடுப்பது அவருடைய விருப்பம். இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக அவரை வந்து சித்திரவதை செய்தது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அவர் வந்து இந்த பிரச்சனையில் யார் பக்கம் நின்னாருன்னா பாதிக்கப்பட்டவன் பக்கம், தன்னை மேலதிகாரி பக்கம் நிற்கலை. இப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவர் அவர். ஸோ இதிலெல்லாம் சிலை தடுப்பு பிரிவுலெல்லாம் நான் அவர் செயல்பாடை பார்க்கும்போது, அவர் சிலை தடுப்பு பிரிவில் வரும்போது நான் அவர் ஒரு தடவை மீட் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார், பாருங்கள் இப்படி பண்ணிட்டாங்க ஜெயலலிதா, அப்படி தான் சொன்னார் என்கிட்ட. நான் எவ்வளவு இதாக இருந்தேன், பெரிய அதிகாரிகள் பேச்சை கேட்டு என்னை போய் ஒரு டம்மி போஸ்டரை போட்டாங்க. ஆனால் அவர் சொன்னது இன்னும் எனக்கு எப்போ சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி 2014 சொன்னார். 14 என்கிட்ட சொன்னார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஏன்னா ஒரு டம்மி போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டையே வந்து நான் வந்து ஒரு நல்ல போஸ்ட் ஆக்கி காமிக்கிறேன், இதிலிருந்து என்னுடைய பணியை செய்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலாக போய் கோயில்களில் போதா சிலை எங்கேயும் திருடு போயிருக்கா அதெல்லாம் பார்த்து. நீங்கள் கோயில்களில் பார்த்தீங்கன்னா மூல பிரகாரத்தில் ஒரு மெயின் சிலை இருக்கும், சுற்றி சைடுகளில் நிறைய சிலை சும்மா அப்படியே இருக்கும். அந்த சிலைகளை பூரா சும்மா இருந்த சிலைகளை பூரா எடுத்து கொண்டு போய் அதுக்கு ஒரு மாவட்டத்தில் அந்த மாவட்டத்துக்கு ஒரு பிரிவை உருவாக்கி அதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணி உபரியாக இருக்கும் அத்தனை சிலைகளையும் அங்கே கொண்டு போய் வச்சார். இது திருடு போயிடும் அப்படி பாதுகாப்புக்காக. நீங்கள் இப்போ பாருங்கள் எல்லா சிலைகளும் அங்கே இருக்கும். ஒரு கடவுள் பக்தி கொண்ட ஒருத்தர் எப்படி செய்வாங்களோமான அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தார். எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நேர்மையாக பணியாற்றின அதிகாரிக்கு இதுதான் பரிசா? அதுதான் ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவர் பேரை நான் சொல்ல விரும்புகிறேன்.
கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு சிலையை காணோம். உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிலை கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அவர் வீட்டில் இருந்ததுன்னு செய்தி வந்தது. இவரும் காவல்துறை அதிகாரி, அவரும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் இந்தியாவிலேயே. ஆனால் அவளும் நல்லவர், அவர் கெட்டவர், அவரும் தெய்வபக்தி கொண்டவர். ஆனால் கோயிலில் இருந்த கோயிலில் இருந்த சிலையெல்லாம் நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வைக்கக்கூடாது. சட்டத்துக்கு உடனே கைது பண்ணலாம் அவங்கள. அப்போ அந்த சிலையை காணோம்னா நீங்கள் வீட்டில் வச்சிருந்தவர் தானே பொறுப்பாகணும். அவரையே கைது செய்ய போனார். இந்த எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அப்போ வந்துக்கிட்டு கோடீஸ்வரருக்கு ஆதரவாக இவர்கிட்ட வந்து பண்ண வேணாம்னு சொன்னவர். முதலமைச்சராக இருக்கும்போது டிஜிபி கூப்பிட்டு சொன்னார். இவரை முதலமைச்சராக இருக்கும்போது அந்த டிஜிபி இவரை கேட்க மாட்டார். அப்போ என்னாச்சு, ஒரு கோடீஸ்வரரை பகிச்சுக்கிட்டாரு, ஒரு டிஜிபியை பகிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இதில் கடத்தலில் இன்வால்வ் ஆனவங்க 2 பேர் இருக்கான். சுபாஷ் சந்திர கபூர்னு ஒருத்தன், தீனதயாளன் பெரிய ஸ்மக்லர், சிலை திருடுவது தான் அவனுக்கு வேலை. அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணார். இவனுக்கு மூளையாக இருந்து வெளிநாடுகளுக்கு இந்த சிலையை கடத்தக்கூடிய சுபாஷ் சந்திர கபூரையும் அவர் அரெஸ்ட் பண்ணார். அங்கிருந்து இதுலேயே சம்பாதிச்சார். தன்னுடைய துறையிலேயே இருந்து டிஎஸ்பியாக இருந்து அவர் கூட இருந்து செயல்பட்டு சிலை கடத்தலுக்கு துணையாக இருந்தாருன்னு அவரையும் அரெஸ்ட் பண்ணார். ஆக எல்லாத்தையுமே இவர் வந்து நேர்மை. அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணார். என்ன, கபாலீஸ்வரர் கோயிலில் அங்கே ஜாயிண்ட் கமிஷனராக இருந்தாங்க HRMC ஒரு லேடி, அவங்கள போய் பிடிச்சாரு. நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி சிலை இருந்தது, கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் சிலையை காணா, நீங்கள் தானே இப்போ ஜாயிண்ட் கமிஷனர் இருக்கணும். அந்த லேடி, சார் நான் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் தான் வந்தேன், அதுக்கு முன்னாடி நான் இங்கே இல்லைன்னாங்க. அப்போ இவர் கும்பாபிஷேகம் வீடியோ எடுத்து போட்டு பார்க்குறாரு. அதில் அந்த லேடி வராங்க. உடனே அவங்களே அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளினார். மயில் சிலையை கொடுங்க அப்படின்னு. ஆமாம், அவர் எப்பவுமே அப்படிதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறையில் அவங்க போய் தன்னுடைய கடமையை செய்யும் போது அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒன்மேன் ஷோவார். இப்போ பேர் இருந்தார் விஜயகுமார், வீரப்பன் ஆபரேஷனில் அவர் தான் பண்ணார். அவர் பேர் தான் வெளியில் தெரியும். ஆனால் என்கவுண்டர் பண்ண வெள்ளத்துறை மற்றவங்க இவங்க யார் பேருமே அப்போ வரல. எப்போவுமே காவல்துறை உயர் அதிகாரிகள் பேர் தான் வரும். கமிஷனர் முடிவெடுக்கிறவங்க அவங்க தான். கீழ் அதிகாரிகள் தான் எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கிரெடிட் வந்து டிஜிபிக்கு போகும், கிரெடிட் வந்து கமிஷனர் போகும். அதுதான் காவல்துறை. ஆனால் இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரே போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலையெல்லாம் கடத்தி போன சிலையை மீட்டுட்டு வண்டி இல்லை. இவர் ரொம்ப வேகமாக செயல்பட்ட உடனே காவல்துறையில் டிஜிபி லெவலில் இருந்தாலும் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு. வண்டியை கொடுக்காதன்னு வண்டியை கொடுக்காது. அப்போ ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போய் ஒரு சிலையை தூக்கிட்டு வந்தேன். ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போய் சரி சினிமா கேட்குற மாதிரி. ஆமாம், நான் கோயில்களுக்கு அப்படிலாம் போகும்போது ஐயர்கிட்ட போய் அந்த அர்ச்சகர்கிட்ட போய் நான் பேசும்போது சொல்லுவேன், பொன்மாணிக்கோவில் வந்தார். அவன் வந்தாருமா, குக்கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட போயிருக்காரு. வந்தார். ஆமாம் சார் வந்தார். என்ன கேட்டாருமா, சிலை எதுவும் ஒழிச்சு வச்சிருக்கியா, எவனை திருடுனானா, இப்படியே கேட்பார். ஒரு இன்வால்மெண்ட், அதாவது அவர்கிட்ட உள்ள மிகப்பெரியது. எந்த வேலைக்கு போறாரோ இங்கே ஓவர் இன்வால்மெண்ட் ஆகி கெட்ட பேர் வாங்கிடுவது. ஓவர் இன்வால்மெண்ட் ஆன உடனே பப்ளிக்கிட்ட நல்ல பேர் வரும், இவங்க பூரா திட்டுவாங்க. அப்படி ஒரு இதை இது பண்ணிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, நாட்டில் நல்லவங்க கிடைக்கிறது கஷ்டம். அரசு பணியில் வந்து யோகியங்க ரொம்ப கம்மி. இவர் நான் கண்ணால் பார்த்தேன். அவரால் எனக்கு நான் இப்போ காவல்துறை விட்டு வெளியில் வந்துட்டேன். அவருக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். எனக்கு அவருக்குமே பல கருத்து மோதல்கள்லாம் வந்தது. காவல்துறையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய இதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பார்க்கும்போது பப்ளிக்கு ரொம்ப நல்லது பண்ணுறாரு அப்படிங்கும்போது நானே இல்லை நல்ல மனிதர் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஸோ நல்லவங்க கிடைக்கிறது கஷ்டம். ஐபிஎஸ் ஆஃபீஸர் கோடிக்கணக்கான சொத்து வச்சவங்க லிஸ்ட்டு கொடுக்குறேன் நான். இதே காவல்துறையில் கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் லிஸ்ட்டை கொடுக்குறேன். கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கினவங்க லிஸ்ட்டை கொடுக்குறேன். அவங்க மேலே போய் சிபிஐ நடவடிக்கை எடுங்க. அது ஒழுங்காக இருந்தாலும் போய் அவர் மேலே கேஸை போட்டு இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும், சாமி கும்பிடாதவன்லாம் பகையாயிருவான், நாஸ்திகன் பகையாயிருவான், யாரை யார் அரெஸ்ட் பண்ணாரோ அவன் பகையாயிருவான், யார் யார் உயரதிகாரி பேச்சை கேட்கலையோ அவன் பகையாயிருவான், அரசியல்வாதியும் பகையாயிருவான். இப்போ ஸ்டாலின் திமுக எடுத்துட்டிங்கன்னா உங்களை பிடிக்காது. ஏன்னா அவர் அண்ணா திமுகவில் ஜெயலலிதா இருக்கும்போது மிகப்பெரிய விஷயங்கள் தான் பண்ணினாரு. ஒரு இவங்க இவர் என்ன சொல்கிறாங்களோ ஜெயலலிதா கேட்பாங்க. ஒரு நைட்டு 2 மணிக்கு, நான் இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கேன், நைட்டு 2 மணிக்கு கத்திப்பாரா பாலம் வந்துருச்சு இல்லை, அப்போ பாலம் இல்லை, மெயின் ரோடு.
அப்போ வந்து நைட்டு 2 மணிக்கு இவர் டிராஃபிக்கில் நிற்கிறார் நடு ரோட்டில். எந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகுது 10 மணிக்கு மேலே ஸ்பாட்டில் நின்னால நீங்கள் காமிங்க, அவ்வளோ பேரும் தூங்கிடுவாங்க. ஏசி ரூமில் நிற்கிறவங்க தான் இன்ஸ்பெக்டர், இந்த ஏசி இவங்க தான் நிற்பாங்க. அது ஏசி இன்ஸ்பெக்டருக்கு கூட அப்படி கொஞ்சம் இதில் போலீஸ்காரர் தான் நிற்பாங்க. இவர் 2 மணிக்கு நிற்கிறார். அப்போ அங்கேருந்து 100 கிலோமீட்டருக்கு 120 கிலோமீட்டரில் ஃபாஸ்ட்டாக ஏர்போர்ட்லேருந்து கார் வருது. அப்போ இவங்க அங்கேருந்து பார்த்துறாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு கார் வருதுன்னு மைக்கில் சொல்லிடுறாங்க. உடனே இவர் அலர்ட் ஆகி என்ன பண்ணுறாரு, பேரிகேடை போட்டு அந்த காரை ஸ்பாட் ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறார். உடனே இவங்க பேரிகேடை போட்டு கார் இங்கேருந்து வேகமாக வருது. வேகமாக வந்த உடனே பேரிகேடை பார்த்தோன்னே அப்படியே தள்ளி போய் கார் நிற்கிது. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, யாருன்னு கேளுங்க. அப்போ அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக தென் சென்னை மாவட்ட செயலாளர் இப்போவும் இருக்கார். அவர் தான் அங்கே காரில் வந்து நிற்கிறார். இன்னொன்று இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட போகிறாரு, யாருன்னு பார்க்க போனோடனே ஏன் காரை நிறுத்தினேன்னு கேட்குறாரு. அப்போ யார் சார் நீங்கள் யாருன்னு ஒரு பேர் சொல்லி தென் சென்னை அதிமுக மாவட்ட செயலாளர் ஜெயலலிதா தான் அப்போ சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. 2002 2003 அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயம் அது. அப்போ 2002ன்னு நினைக்கிறேன். அப்போ பண்ண உடனே அங்கே அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, சார் நீங்கள் 120 மைல் ஸ்பீடில் வந்திருக்கீங்க, அதனால் நான் அப்படி தான் வருவேன், என்ன செய்கிறா கேஸை போடுவேன் அப்படின்னு. உடனே ஒரு மைக்கில் சார் ஒரு மாதிரி பேசுகிறாருன்னு எஸ்பிகிட்ட சொல்கிறார். இவர் அங்கேருந்து நேராக கார்கிட்ட வர்றாரு. வந்தோடனே சார் ரொம்ப பணிவாக தான் கிரிமினல்கிட்ட தான் ரொம்ப என்ன சார் அப்படிங்கிறாரு. நீ யாரியா? நான் தான் எஸ்பி பொன்மாணிக்க. என்ன யாருன்னு தெரியுமா? தொலைச்சி சொல்லுவோம் நீ அப்படி. அப்படியா சார் நீங்கள் கிளம்புங்க சார். போயிட்டாரா? விட்டாரு. மறுநாள் காலையில் 6 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அனைத்து இந்திய அண்ணா திமுக தென் சென்னை மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து அவர் நீக்குகிறோம். இது நடந்தது. அப்ப இவருக்கு எந்த அளவுக்கு அங்கே செல்வாக்கு இருக்கணும். ஆனா இது நடந்தது, இது இவர் செஞ்சது யாருக்குமே தெரியாது, அவர் சொல்லவும் இல்லை. ஆனா அவர் தான் அதை பண்ணார். இவ்வளவு இந்த அளவுக்கு செல்வாக்கா இருந்த ஒரு இன்னும் பல இதை நான் சென்ட் தாமஸ் மவுண்ட்டை நான் பார்த்ததெல்லாம் கதையாவே சொல்லலாம். ஆமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் நிறைய விஷயம் பண்ணார். அதனால இன்னொரு விஷயம் சொல்றதா இருந்தா, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வட்டிக்கு விடுறாரு. சப் இன்ஸ்பெக்டர் வட்டிக்கு விடுறாரு. வட்டிக்கு விட்டா அவர் அந்த மாசம் வட்டி பணம் 2-3 மாசமா கொடுக்கல, வாங்கினவர். சப் இன்ஸ்பெக்டர் அவரை தூக்கி கடத்திட்டு வந்து அவர் குவார்ட்டர்ஸ்ல அவர் வீட்டில் வச்சிடுறாரு. வீட்டில் மனைவி பார்க்குறாங்க, 2 நாளாக காணோம் கணவரை. அந்த எஸ்ஐ தான் ஏதோ பண்ணியிருப்பாரு, கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாருன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அவருக்கு அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க சசிகலாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்கார். அவர் இவங்க அழுகிறத பார்த்து என்னன்னு ஒன்று இது பண்ணணுன்னு, அந்த ஒரு நல்ல மனுஷன் அவர் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த அம்மாவை கூட்டிகிட்டு நேராக சசிகலாட்டே போயிடுறாங்க. போய் இந்த அம்மா ஹஸ்பண்டை காணா, போலீஸ்காரர் தான் போனார். அவன் எங்கே போலீஸ்கார் எந்த ஏரியான்னு கேட்குறாரு, இந்த செங்கல்பட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட். உடனே சசிகலா ஃபோன் பண்ணி இவருக்கு, என்ன பொண்ணு எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா அப்படின்னு. என்ன ஓன் லிமிட்லேயே ஒரு போலீஸ்காரன் வட்டி கொடுக்கலன்னு தூக்கிட்டு போயிருக்கான், காலை காணா 2 நாள். அப்போ அவர் சொல்கிறாரு, இது ஏன் லிமிட்டில் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்ன மீறி ஒருத்தன் வந்து அப்படி பண்ண மாட்டான், எனக்கு அவ்வளோ பயம் என்னுடைய மாவட்டமே. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, இருந்தாலும் உண்மையாக பொய்யாங்கிறத விசாரிச்சுட்டு உங்கள்கிட்ட ½ அன் ஹவரில் நான் லைனில் வரேன்னு வச்சுட்டு, இது நடந்தது உண்மை, நான் அப்போ இங்கே இருந்தேன், அதனால் சொல்கிறேன். சென்ட் தாமஸ் மவுண்ட். அப்போ அவர் சொல்லிட்டு யூனிஃபார்மை கழட்டி போட்டார். இப்போ நான் சொல்கிற விஷயம் அவருக்கே ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. இதுவும் வந்து 2002 2003 நடந்தது. ஏன்னா அவருக்கு நிறைய விஷயம் அவரே ஞாபகம் வச்சுக்க மாட்டார். நான் பல விஷயம் பேசியிருக்கேன். அப்போ அவருக்கே அது ஞாபகம் இருக்காது. அவர் என்ன பண்ணிடுறாரு, டக்குன்னு கருணாநிதியை கோவாலபுரத்தில் அப்படி தான் இருப்பார். இந்த பனியன் ஒன்று போட்டு அதை இன் பண்ணி மேலே லுங்கியை கட்டிட்டு உட்காடுறாரு. அதே பாணியில் ஒரு பனியனை போட்டு உள்ளே போட்டு லுங்கியை கட்டிட்டு இதை போட்டு ஒரே டிரைவர் மட்டும் நீ பின்னாடி ஃபாலோ பண்ணிவா யூனிஃபார்ம் இல்லாமல் அப்படியே நடந்து போகிறாரு. எஸ்பி ஆஃபீஸ் உள்ளேயே, எஸ்பி ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கு, இங்கே இது போலீஸ் குவார்ட்டர்ஸ் உள்ளேயே இருக்கு. மீசை இதே மீசை தான். போலீஸ் குவார்ட்டர்ஸ் நான் சொல்றது 7-8 மணிக்கு மேலே அது போலீஸ் குவார்ட்டர்ஸ் பகலில் இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. உள்ளேயே குவார்ட்டர்ஸ் இருக்கு.
போலீஸ் குவார்ட்டர். அந்த அம்மா சொன்னவங்க பேர் சொன்னாங்க, சசிகலா எஸ்ஐயாம்பா யாரோ. உடனே ஒரு உளவுத்துறையிட்ட கூப்பிட்டு நம்ம இதில் எஸ்ஐ யார் இந்த பேருன்னு விட்டோடனே அவன் என்ன குவார்ட்டர்ஸ் என்ன நம்பர் எடுத்துடுறாரு. எடுத்துட்டு தான் லுங்கியை கட்டிட்டு அப்படியே நடந்து போறாரு. யாருமே கண்டுக்கல இவரை, ஏன்னா இருட்டு. அப்படியே போன உடனே அந்த குவார்ட்டர்ஸ்க்கு போய் கதவை தட்டுறாரு. அந்த எஸ்ஐ வந்து கதவை திறக்கணும். அவன் வீட்டில் யூனிஃபார்ம் இல்லை. வந்த உடனே அவனால் அடையாளம் பண்ணிக்கணும் முடியும். ஆனால் இவருக்கு ஒரே அடையாளம் அந்த மீஸ் அப்படி மேலே. அந்த இதில் பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு சந்தேகம் வரல. என்னையா வேணும் கடகடன்னு உள்ளே போய் ரூம்களை செக் பண்ணுறாரு. ஒரு ரூமை மட்டும் பூட்டி இருக்கு. இந்த ரூமை திறங்கிறாரு. இப்போ நீ யார் யாங்கிறாரு. ஆனால் அவனுக்கு அந்த மீசையை பார்த்த உடனே சந்தேகம் வந்து பீ மறைக்கிறான். மறுச்சோம் மீசை திறங்கிறது. அவன் கடைசி திறக்கலை. நீ யாரியாங்கும்போது என்ன தெரியலையா அவனுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்படி யோசிச்சு யாரு எஸ்பி மாதிரி இருக்கேன்னா எஸ்பி வேண்டாண்ணா திறடாங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த திறக்கிறான். உள்ள அந்த ஆள் இருக்காரு, கடத்தப்பட்ட ஆள் உள்ள இருக்காரு. அவனை கூப்பிட்டு என்னன்னாரு, 3 மாதம் வட்டி கொடுக்கல, ஒரு தான் என்ன 2 நாள் இங்கே கடத்தி வச்சிருக்காரு. சரி வாப்பா அப்படின்ட்டு இவன் லுங்கியோட இருக்காரு. அந்த எஸ்ஐ அவரை அப்படியே பின்பக்க இதை பிடிச்சி, எஸ்ஐயை பின்பக்க சட்டையை பிடிச்சி தள்ளிக்கிட்டே நடந்து வர்றாரு. இவர் பின்னாடியே வர்றாரு. கடத்தப்பட்டவர் நடந்து போகும்போது எதிர்க்க போலீஸ்காரவங்க எல்லாம் எஸ்ஐ யாரும் பிடிச்சிட்டு போறாங்க, யாரோ பிடிச்சிட்டு போறாங்க அப்படிதான். அப்ப சில பேர் எஸ்பி எப்படி லுங்கியோட வருவான், எஸ்பி எப்படிப்பா லுங்கியோட வர. ஒரு பெரிய கூட்டம் கூடுது. நேர ரூமுக்கு போறாரு, நிக்க வச்சுட்டு இவர் யூனிஃபார்மை போடுறாரு. எஸ்ஐய அதே லுங்கியை கழட்டிட்டு எஸ்ஐ கூட்டிட்டு போறாரு. நீ இப்ப குற்றவாளி அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி சசிகலாவுக்கு போன் அடிக்கிறாரு. அம்மா மன்னிச்சுக்கோங்க, நீங்க சொன்னது உண்மைதான். நீங்க பாதிக்கப்பட்டவன்னு சொன்னீங்கல்ல, அவரை நான் மீட்டு ஜீப்பில் வச்சு அவர் வீட்டுக்கு அனுப்பிட்டேன், மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த எஸ்ஐயை கூட்டிட்டு போய் அந்த எஸ்பி ஆஃபீஸ் வராண்டாலேயே வச்சு லத்தியில் அடிக்கிறார். அடித்து அதுக்கப்புறம் அவங்க போய் இதில் ரிமாண்ட் பண்ணி தள்ளிட்டு அப்போ பெரிய பிரச்சனையாச்சு. போலீஸ்காரவங்கெல்லாம் கொந்தளிச்சாங்க. அப்போ நானும் அவரும் எதிரணியில் இருக்கோம். எனக்கு அவருக்கும் பயங்கரமான மோதல், பல பிரச்சனைகள்ல. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிற அத்தனை போலீஸ்காரவங்களுக்கும் தெரியும். நான் அவருக்கு எதிரானவர்னு சொல்லி எனக்கு ஃபோன் வருது, எஸ்பி இப்படி பண்ணுறாரு, ஒரு எஸ்ஐ போட்டு அடிக்கிறாருன்னு வந்து. அப்புறமா நான் விசாரித்த உடனே அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான், எஸ்ஐ தானே தப்பு பண்ணியிருக்கான். வட்டிக்கு கொடுக்கலாமா முதல்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர், வட்டிக்கு கொடுக்கலங்கிறதுக்காக ஒருத்தரை கடத்திட்டு போகலாமா, இதுக்காக போய் நம்ம அவரை எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அதில் ஒதுங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் நண்பர், நானே அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்தோன்னே எனக்கு நல்ல மனுஷனாக இருக்காரு, இவ்வளவு நல்லதாக இருக்காரு. சில விஷயங்களில் கடுமையாக நடந்துக்கிறாரு, அதில் சில விஷயங்களில் அவர் நடக்கிறதே வந்து தப்பாக இருக்கும், அவர் கடுமையாக நடக்கிறது ரொம்ப தப்பாக இருக்கும். அதனால தான் நான் எனக்கும் அவருக்கும் அந்த வித்தியாசம். அப்புறம் நானே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன், இது நல்ல விஷயத்துக்கு பண்ணி இதை போய் ஒருத்தரை நம்ம பெருசாக்கி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் அந்த குறை தீர்க்கும் நாள் நடவடிக்கை எல்லாமே அவரோட அதிரடியாக தான் இருக்கும். குறை தீர்க்கும் நாள். இன்னொரு விஷயம் சொல்றதா இருந்தா, ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்து கணவன் துரத்தி விட்டுறான், அழகான பெண், அம்மாவோட புகார் கொடுக்க வந்திருக்கு. அப்ப அந்த பெண்ணு வந்து இவர்கிட்ட போய் சொல்லுது, என் புருஷன் போலீஸ்காரர், புருஷன் முஸ்லீம் போலீஸ்காரர், ஐயா வரட்டி விட்டு வேற கல்யாணம் பண்ண போறாரு அப்படிங்கிற. உடனே நீ எங்கே எழுமான்ட்டு உன் புருஷன் அட்ரஸ் சொல்லணும், போலீஸ்காரங்களையும் போய் தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வந்து நான் அவன்கிட்ட கேட்குறாரு, என்ன 2ஆம் கல்யாணம் பண்ண போறியாம்ல, அழகான பெண்ணாட்டி இருக்கா, இல்லை 2ஆம் கல்யாணம் பண்ண போறியாம்ல. அவரு கான்ஸ்டபிள், அவரு போலீஸ்கார் கான்ஸ்டபிள். அப்போ அவர் சொல்றாரு, பண்ண போறியாம்ல. அவன் சொல்றான், ஆமா எங்க மதத்துப்படி 2ஆம் கல்யாணம் பண்ணிடலாம், நான் ஜமாத்தில் டைவோர்ஸ் வாங்க போறேன் அப்படிங்கிறது. அப்போ அவர் சொன்னது, இப்போ இந்த விஷயத்த உங்கள் சேனலில் தான் நான் முத சொல்கிறேன், வேறு எங்கேயுமே சொல்லலை. அந்த முஸ்லீம் கான்ஸ்டபிளை பார்த்து சொன்னது, நீ கான்ஸ்டபிள், நீ வந்து முஸ்லீம் தான், உனக்கு உங்கள் மத ரூலுங்க தான் செல்லுபடி ஆகும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்க, நீ ஒரு போலீஸ்காரன், உனக்கு போலீஸ்காரங்கிற முறையில் போலீஸ் ரூல் தான் செல்லுபடி ஆகும். நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு வெளில போயிடலாம், ஆனால் ஒன்றை பண்ண போலீஸில் வந்து நான் உன்னை சும்மா விட்டுருவேன். போலீஸ் பணியில் நீ ஒழுங்காக இருக்கணும்னா
உன் மதத்தை தூக்கி போட்டுரு, மனிதாபிமானத்தோடு நடந்துக்க. போலீஸுக்கு தேவை மனிதாபிமானம் தான், நமக்கு ஜாதி மதம்லாம் எனக்கு தேவையில்லை. ஒழுங்காக அந்த லேடியை கூட்டிகிட்டு போகலன்னா உன்னை பதவி விட்டே என்னால் தூக்க முடியும். உன் மேலே வழக்க போட்டே உன்னை போலீஸை விட்டே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அவன் பயந்துட்டான். ஐயா ஐயாண்ணா ஒழுங்காக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் வாழ்க்கை நடக்குது. நீங்கள் நம்ப மாட்டேங்க, பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஒழுங்காக இருந்தான். இந்த இடத்துல சட்டம் இல்லை, எதுவும் இல்லை, மனசாட்சி தான். இந்த செஞ்ச விஷயங்கள்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் யாருக்குமே தெரியாது. இந்த செஞ்ச யாருக்குமே வருது. நான் தான் ஒரு சில பேட்டியில் இதே மாதிரி நிறைய விஷயம் சொன்னேன். இதை நீங்கள் அவர்கிட்டயே போய் கேட்டிங்கன்னா அந்த முஸ்லீம் பெண்ணு தான் அவருக்கே ஞாபகம் இருக்காது. நான் உன்னிப்பாக ஒன்றும் நீங்கள் கவனிச்சேன். அப்புறம் தான் அவர் மேலே எனக்கு நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு ஆளை சிபிஐ போய்கிட்டு அது நீங்கள் பாருங்கள், நாட்டில் ஒரு சிபிஐ இல்லைன்னா நீங்கள் 2Gயை போய் ஒழுங்காக கண்டுபிடிச்சிங்களா? சிபிஐ 1,76,000 கோடியை கொள்ளையடிச்சிட்டு வெளியில் வந்துட்டாங்க. சைனி என்ன சொல்கிறான் ஜட்ஜு, இதை சிபிஐ சரியாக விசாரிக்கவில்லைங்கிறார். எதை விசாரிக்கணுமோ அதை நீ ஒழுங்காக விசாரிக்கல. ராஜீவ்காந்தி கொலை கேஸு 25 வருஷமா விசாரணையிலே இருக்கு. இன்னைக்கு வரை அதுக்கு சிபிஐ சிறப்பு பிரிவு ஒரு விசாரணையவே சரியான ஒரு முடிவை கொடுக்கல. நீங்க வந்துகிட்டு ஒழுங்கா இருக்கிற ஆளுங்களை, நேர்மையா இருந்த ஆளுங்களை நீங்க அந்த அவர் எஸ்பியா இருந்த ஊர்கள் எல்லாம் போய் கேட்டு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லலாம், என் பிரச்சனை எப்படி தீர்த்தாரு, இருக்கிறவரை ஒழுங்கா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இவருக்கு பயந்துகிட்டே. இதெல்லாம் சட்டத்துல உள்ள வரக்கூடிய விஷயம் இல்ல, சட்டத்துக்கு வெளியில பண்றது. இப்படியெல்லாம் நான் கண்ணால பார்த்தேன். அதனால என்ன வருதுன்னா, இப்போ ஒரு காவல்துறை அமைப்பு அப்படின்னாக்க அவங்கள இருக்கிற ஆளுங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ விசாரணை கைதி மரணங்கள் நடக்கும்போது கூட அந்த காவல் அதிகாரி இவர் தான் கொண்டாருன்னு சொல்லி அவர் மாட்டி விட்டு யாருமே இது பண்ண மாட்டாங்க. ஆனா இவர் காவல்துறைக்கு உள்ள இருந்த சில விஷயங்களை சீரமைச்சிருக்காரு அப்படிங்கும்போது அது எப்படி சார் அவருக்கு எந்த மாதிரி? அதுதான் ஒரு வித்தியாசம். என்னன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ்காரங்களே மாட்டி விட்டுருவாங்க. அதுதான் சொல்றேன். அது ஒரு தப்பு. பக்கத்துல நின்று பாதிக்கப்பட்ட பக்கத்துல இருந்து பாக்குறாங்க. தப்பு பண்ணா போலீஸ்காரங்களையே பார்க்க மாட்டாரு, உடனடியாக அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. எஸ்ஐ கைது பண்ணி கொண்டு போனதெல்லாம் கேட்கும் போதே பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடந்த விஷயம். இதெல்லாம் நடந்த விஷயம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நானே இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் ஒரு பிரச்சனையில் அவருக்கு எனக்கு இது வரும்போது கூட நானே மனசுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார், ஒரு நல்ல விஷயங்களை செய்யறாரு, பப்ளிக்கு ஹெல்ப் பண்றாரு, போலீஸ்காரனுக்கு ஹெல்ப் பண்றது இல்லை. ஆனா பப்ளிக் பூரா பாராட்டான். அப்படி ஒரு வித்தியாசமான ஆளு. போலீஸ்க்கு எப்பவுமே எப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் பூரா திட்டுவான், ஆனா உள்ள இருக்கிற போலீஸ்காரன் பூரா பாராட்டுவான். இதுதான் போலீஸ் காவல்துறையில உள்ள ஒரு விஷயம். இது மாதிரி பல விஷயங்கள் நான் பார்த்தது ரவுடிகள் விஷயத்தில் தான் நான் பார்த்தேன். சார் இப்போ சர்விங்ல இல்ல, ஆனாலுமே பல பொது பிரச்சனைகள் குரல் கொடுக்குறாரு சார். இப்போ வரைக்கும் இந்த சமயத்தில் விஷயங்கள்லாம் பத்தி பேச. ஆமா ஆமா, அது ஒரு ஈச பக்தர், ஒரு ஈஸ்வரனை கும்புறவர். அதனால அவருக்கு ஒரு பெரிய இது ஈஸ்வரன் கோயில். ஈஸ்வரன் அதுக்காக பெருமாள் இதெல்லாம் இருக்க மாட்டாரு. பெருமாள் சிலைகளை நிறைய திருட்டு போயிருக்கு. அவர் சைவர் அசைவ அந்த எல்லாம் கிடையாது. காவல் அதிகாரியா ஆமா, அந்த பெருமாள் சிலை போனான்னு விட மாட்டாரு. அது மாதிரி ஒரு இதுங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் இதுவரை ஓய்வு பெற்ற ஒரு ஐபிஎஸ் ஆபீசராவது போலீஸை பத்தி கவலைப்பட்டாங்க, போலீஸை பத்தி பேசுனாங்கன்னு சொல்லுங்க. ஒரு ஆளு காமிங்க. நீங்க ரிட்டையர்டான டிஜிபி எல்லாம் வீட்டில் போய் பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் சம்பாதிக்கிறதுக்கு தான் இது பண்றதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே நாட்டை பத்தியோ மக்களை பத்தியோ போலீஸை பத்தியோ கவலைப்படுறவங்க இல்லை. நமக்கு பென்ஷன் வருதா, எவ்வளவு வருது, இந்த கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் தான் இன்னைக்கு இருக்கிற ஐபிஎஸ் ஆபீசர். அப்படி இருக்கும்போது ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அங்க கோயிலை காணாம், இங்க சிலையை காணான்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. அவங்களுக்கு நம்மளால நல்லது செய்ய முடியலைனாலும் கெட்டது செஞ்சு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கூடாது. நீங்க பாருங்கம்மா, நீங்க பாருங்க, இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்ச உடனே பிசு பிசுத்து போவோம். அப்ப மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் இதே சிபிஐ மேல கேஸை போட்டு அதுல 4 அதிகாரிகளை உள்ள தள்ளணும். நானா இருந்தா செய்வேன். நான் மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் 4 பேர்த்த உள்ள தள்ளணும். அப்ப நீ குற்றச்சாட்டை கொண்டு அவர் மேல தப்பான களங்கம் விளைவிச்சீங்கல்ல, அப்ப அதுக்கான நஷ்ட ஈடு என்ன? விடவே கூடாது அவங்கள. மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் அவர் செய்யறாரா என்னன்னு தெரியல, நானா இருந்தா செய்வேன். அதனாலதான் இதெல்லாம் பண்ணணும். ஒருத்தர் மேல இஷ்டத்துக்கு எஃப்ஐஆர் போட்டு நீ எப்படி சொல்ல முடியும்? ஆதாரம் இல்லைன்னு நாளைக்கு வந்துருச்சுன்னா ஆமா ஆமா ஆமா. அங்கே நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு இப்ப ஆஜராகிற வக்கீல்னா ஃபீஸ் இல்லாம தான் ஆஜராகிறாங்க ஹைகோர்ட்ல. பெரிய பெரிய வக்கீலுங்க எல்லாம். எனக்கு தெரிஞ்சு 80 வயசு 90 வயசு வக்கீல் தான் இருக்காங்க இங்க. சீனியர் எல்லாம் பாருங்க. இப்ப
முன்னாடி வந்து நிற்பாங்க இவருக்காக. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் தெய்வ பக்தி உள்ளவங்க. ஒரு தெய்வத்துக்கு ஒரு கோயிலுக்கு நல்லது செஞ்சிருக்காரு, அவரை போட்டு இப்படி படுத்துறாங்கன்னு சொல்லி இப்போ நீதித்துறையிலேயே நிறைய அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஆமா அவருக்கு அவங்கெல்லாம் விடவே மாட்டாங்க. சிபிஐ ஒன்றுக்கு இது சிபிஐங்கிறது உங்களுக்கெல்லாம் சிபிஐ பெருசாக தெரியும், எனக்கு தெரியும் சிபிஐ. நான் ஜெயலலிதா சொன்னாங்க சிபிஐ என்ன வானத்திலிருந்து குதித்தவர்களா? காவல்துறைக்கு தெரிஞ்ச விஷயத்துல 10% கூட சிபிஐக்கு தெரியாதுன்னு சவால் விட்டாங்க அவங்க. அது உண்மையும் கூட. சிபிஐனா யாரு? போலீஸ் இல்லை, அவங்க சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். மத்திய அரசாங்க ஊழியர்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவர்களை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சிபிஐ. இப்போ பேங்க்ல பெரிய ஸ்கேம் நடந்துருச்சு, சிபிஐ விசாரிப்பான். ரயில்வேல ஸ்கேம் நடந்துருச்சு, சிபிஐ விசாரிப்பான். அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டா சிபிஐ விசாரிப்பான். இதற்காக உருவாக்கப்பட்டது தான் சிபிஐ. குற்ற வழக்குகளை விசாரிப்பதில் அவர்களுக்கு எந்த அனுபவமும் இல்லை. அதாவது பல வழக்குகளில் நான் இது பண்ணி சொல்றேன் உங்களுக்கு, இந்த வழக்கை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க சிபிஐ. எந்த இப்போ நீங்க சிபிஐ வந்துகிட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய ராமஜெயம் கொலை வழக்கு எடுத்தாங்களே, எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரை என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேளுங்க நீங்க. ராஜீவ் கொலை வழக்குல சிறப்பு பிரிவு ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரை எந்த இதுவும் கொடுக்கல. அடுத்தது ஹைகோர்ட்ல ஒரு கிரிமினல் அட்வொகேட் இருக்காரு, அவருடைய பையன் கொலை செய்யப்பட்டான். அந்த பையன் கொலையை வந்து சிபிஐ கொடுத்தாங்க. இதுல எங்களால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு கொடுத்தவங்க தான் சிபிஐ. சிபிஐல இப்ப விசாரிக்கிறது யாரு? போலீஸ்ல இருந்து டெபுடேஷன் போவாங்க, ஐபிஎஸ். போலீஸ்ல இருந்து சில இன்ஸ்பெக்டருங்க, டிஎஸ்பி டெபுடேஷன்ல போவாங்க. அவங்களுக்கு தான் கொஞ்சமாச்சும் விவரம் தெரியும். சிபிஐங்கிறது ஒரு விசாரணை அமைப்பே இல்லைன்னு சொல்லி அஸ்ஸாம்ல ஹைகோர்ட்ல வந்து அவங்க விசாரணை செல்லாதுன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ஐஏ வந்துச்சு, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்க. அது அமைக்கப்பட்டதே சிபிஐக்கு அதிகாரம் இல்லை. விசாரணை அமைப்பு ஒன்று நமக்கு தனியா மத்திய அரசாங்கத்துக்கு உருவாக்கணும்னு உருவாக்கப்பட்டது தான் என்ஐஏ. அதனால சிபிஐ வந்து நம்ம எல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு இருப்போம். சிபிஐ ஒண்ணும் இல்லாதவங்க, ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. குற்ற வழக்குகளை பத்தி அவங்களுக்கு அனுபவமே கிடையாது. அவனு இன்ஸ்பெக்டர் சிபிஐல டைரக்டா வருவான், எக்ஸாம் எழுதிட்டு. அவனுக்கு குற்ற பண்ண அனுபவம் எப்படி இருக்கும்? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள்னா டெய்லி அவன் வேலையை குற்ற வழக்குகளை பார்க்கறது தானே. அந்த அனுபவம் வந்து சிபிஐக்கு கிடையாது இல்லை. ஆமா, அதனால நான் இப்போ இதை கூட சொன்னேன், ஜெயலலிதா சொன்னதெல்லாம் சொன்னேன். சிபிஐலேருந்து வந்து இதெல்லாம் மாதிரி எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப பேருக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் ஜெயலலிதாவே சிபிஐ எப்படி சொன்னாங்க. இதுதான் சிபிஐங்கிறது ஒரு மாயை, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. சும்மா போட்டுட்டு இப்போ இதை எடுத்துட்டு போவாங்க. நிச்சயமா சார், பல தகவல் வந்து பகிர்ந்து கொண்டீங்க. குறிப்பா வந்து பொன்மாணிக்கவேல் அவருடைய வழக்குல அவருக்கான சாதகங்கள் என்ன, அந்த வழக்கினுடைய போக்கு எப்படி இருக்குன்றதை சொன்னீங்க. அவருடைய பீரியட்ல வந்து இருந்த பல அரிய தகவல்கள், வெளியுலகுக்கு தெரியாம இருந்த பல விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டீங்க. நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.